அனைவருக்கும் வணக்கம். திருமாவளவன் அவர்கள் வந்து நேற்றைக்கு ஒன்று பேசுகிறாரு, இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு. நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, திருமாவளவன் பாதிக்கப்பட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கேட்க வேண்டி இருக்குங்க. ஏன்னா நேற்றுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து பேனா சிலையை வந்து உடப்பேன்னாரு. அது கருணாநிதி பேனா சிலையை வந்து உடப்பேன்னாரு. அவரோட ஸ்டாலின் வந்து கொஞ்சம் கொலாயிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, சீமானை வந்து ஸ்டாலின் எல்லாம் கூட்டணி வச்சுட்டாங்க, பொது வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி பேசினார்ல. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, அமித்ஷா வந்து எனக்கு ஃபோன் போட்டாரான். ஃபோன் போட்டு உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருமாஜி அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கடந்த உறவு. எனக்கு வந்து அவர் கொள்கை ரீதியாக தான் எதிரியான், ஆனால் அரசியல் கடந்த உறவு ஒன்று இருக்குது அப்படின்னு பேசுகிறாருன்னா பாதிக்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. இப்போது சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சீமானு சந்திச்சிட்டா கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசுகிற திருமா இந்த பக்கம் ஃபோனில் கொஞ்சம் கொலாவிறங்க அப்படிங்கிறாரு. அப்போ இது என்ன மாதிரி தானே இருக்குது. சீமான் அவர்களுக்கு எந்த நேரத்துலையும் வந்து திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி 5 வருஷமாக ஸ்டெடியாக இருக்கு அவர். ஆனால் இந்த பக்கம் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் கூட்டணி வச்சுட்டார். பாஜக எதிரியும்பார், பாஜகவோட கூட்டணியும் வச்சுருக்காரு. திமுகவை வந்து இதுக்கு மேலே நான் செத்தாலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னா திருப்பி திமுகவோட கூட்டணி வைப்பார். அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்காரு, இப்போ தாவைக்கோட கூட்டணி வச்சுருக்காரு. இவர் எப்போயுமே உண்மையாக நேரமே மக்களுக்கு இருந்ததே இல்லை. இவரை நம்பி ஓட்டு போடுறவங்க அப்படியே வந்து ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க. திமுக ஓட்டு போடுவாங்க, அப்புறம் அதிமுக, அப்படி தான் இருக்கார். ஆனால் சீமானவர் வந்து ஒரே கொள்கை பிடிப்போட வந்து இருக்கக்கூடியவர். அப்போ இவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்கள். இவர் வந்து சொல்கிறாரு சீமானவர்களை வந்து மாறிட்டார், வேணா சிலை உடப்பேன்னு சொன்னவர் இன்றைக்கி திமுகவோட கூட்டணி போய் பொது வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாருன்னா இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்காரா, மனநிலை கரெக்டாக இருக்காரா, இல்லை குழம்பு போய் இருக்காரா? பாதிக்கப்பட்டவர்னா என்ன அப்படின்னா, தன்னை அறியாமல் எதுவும் பேசிடுறாரா, அவர் என்ன ஒரு சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிடுறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்க வரைக்கும் இவர் சொல்கிறார்ல, விளிமுள்ள மக்களுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு. அங்கே வேங்கவேல் சம்பவம் நடக்கும் பேச மாட்டார், குறிஞ்சாங்குளம் சம்பவம் நடக்கும் பேச மாட்டார், எதுக்குமே பேச மாட்டார். அதே மாதிரி தான் அங்கே ஒரு கோயில் வந்து 2 சமூகத்துக்கும் சண்டை வந்து இதாக இருக்கும், அதை பற்றி எதுவுமே பேச மாட்டார். திமுக முட்டு கொடுத்துட்டே இருப்பார். இப்போ தாவேக்காக்கு வந்த உடனே அப்படியே மாறி, அதான் நாம் தமிழர் கட்சியே திமுகவில் இருக்கோம், பாஜகவோட பிடிஎம் பாரு. இப்போது திமுகவோட பிடிஎம்ங்கிற விஜய் கூட்டணிக்கு வந்து அப்போ என்ன இவரோட வேலைன்னா சோபா தான். சோபா போனவுடனே இவர் மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க. அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம், ஒரு இதாக இருக்கிறோம். ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள் அரசியலாக இருக்குல்ல, அவர் 2 சீட்டுக்காக வந்து எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கோவம் வருது. அப்போ அமித்ஷாவோட நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து ஒரு கட்சி கடந்த உறவுங்கிறீங்க. சீமானவர் பொது நிகழ்வில் போய் ஸ்டாலினோட பேசினா கூட்டணிங்கிறீங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்க்குற நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ விசிக்காரங்களோ இவர் என்ன மனநிலை வந்து திரும்ப வந்துருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களை சீமான் வந்து சந்திச்சிட்டாருன்னா கூட்டணியா? அப்போ நீங்கள் வந்து அமித்ஷாவோட நீங்கள் பேசுகிறீங்க என்ன அப்படி இப்படிங்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன? சீமான் அவர்களை செத்தாலும் கூட்டணி போக மாட்டார் திமுகவோட. செத்தாலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சீமான் சொல்கிறாரு. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? இப்போ நீங்களாம் வந்து ஏன் இப்படி பேசி, ஏன் இப்படி ஒரு அரசியல் பிழைப்புக்காக, உங்கள் அரசியல் பிழைப்புக்காக ஏன் அடுத்தவன் மேலே ஏன் சேற்றை வாரி போடுறீங்க? உங்கள் மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை, உங்கள் பேச்சு அதனால் உண்மையாக இல்லை. நிறம் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நேரம் திருமாவளவனுக்கு கிடையாது, மாறிக்கிட்டே தான் இருக்குது. இதை நம்ம வந்து பேசித்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி என்னென்னா, பனையூர் பாபு வந்து திமுகவில் இணையறாருங்க. இவர் இன்றைக்கி வந்து மேடையில் வந்து சொல்கிறாரு, விஜயோடைய ஆதரவாளர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கவனிங்க. பனையூர் பாப்பை வந்து நீங்கள் சேர்த்துடக்கூடாது, திமுக வந்து சேர்த்துடக்கூடாதா? ஏன்னா நான் உங்களுக்கு வந்து விசுவாசமாக இருந்தேன், நம்பிக்கைக்குரியவனாக இருந்தேன், 25-30 வருஷமாக அவங்க கூடயே இருந்தேன், நெடுங்காலம் பயணித்தேன். அப்போது உன் கட்சியில் வந்து என் கட்சிக்காரன் சேரான் அப்படின்னா நீ வேறு கட்சியில் போய் சேருன்னு சொல்லியிருக்கணுமே ஒழிஞ்சு சேர்த்துருக்கக்கூடாது. என் கட்சிக்காரனா திமுக சேர்த்துருக்கக்கூடாது, ஏன்னா நான் உனக்கு விசுவாசமாக இருந்தேன். அப்படிப்பட்ட இருந்த என்னையே ஒரு முழுமைக்கான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய எங்கள் கட்சிக்காக வந்து நீங்கள் இது பண்ண பார்க்குறீங்க. நான் தாவகா கூட்டணிக்கு போனால் கூட நீங்கள் எப்படி பனையூர் பாப்பா வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பேச்சு பாருங்கள். அப்போது இவருடைய மனநிலை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பனையூர் பாபு இவர் வந்து ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொன்னால் விஜய் கட்சியில் சோபா வந்து வாங்கிட்டு போகிறார். சோபான்னு தான் சொன்னோம், சோபா வாங்கிட்டு வந்து போகிறார். அது பனையூர் பாபுக்கு வந்து பிடிக்கல. நீங்கள் சோபா வாங்கிட்டு விஜயோட போகிறீங்க, ஆர்எஸ்எஸ் பிள்ளையோட வந்து போகிறீங்க, அப்போ நான் திமுகவோட போய் சேர்றேங்கிறார். அப்படி போய் சேர்ந்தால் திமுக சேர்க்கக்கூடாதான். ஏன்னா நான் உங்களுக்கு விசுவாசமாக இருந்திருக்குல்ல, நீண்ட காலம் அவங்க கூட இருந்திருக்குல்ல, நீ போய் வேறு கட்சியில் சேர்ப்பான்னு சொல்லியிருக்கணுமா? என்ன பேச்சு இது? புரியலையே. நீங்கள் யாருக்கு வேணால் ஆதரவு கொடுக்கலாம், யாரோட ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவரோட அமைச்சரும் நீங்கள் போய் பங்கு பெறலாம். பனையூர் பாபு போகக்கூடாதுன்னா சோபா வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க, அவர் வேறு ஏதாவது பண்ணிட்டு போவார். அப்போ புரியுதுங்களா இவங்கெல்லாம் என்ன மனநிலையில் இவர் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி.
இதில் விஜய் கட்சிக்காரங்களும் புரிஞ்சுங்க, உங்களை திரும்ப பயன்படுத்திக்குவார், அவ்வளோதான். அவருக்கு தேவை என்ன, ஏதாவது ஒரு அதிகாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவர் நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறேன் பாரு, இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியில் போய் உட்காந்துக்குவார். அப்புறம் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவே அவர் நீங்கள் என்ன தான் விஜய் வந்து இப்போ அமைச்சர் பதவி எல்லாம் கொண்டு அவர் திமுககாரர் தான். அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, திமுகவுக்கு திக எப்படி வந்து இருக்குதோ அதே மாதிரி நானும் இருப்பேன், இரட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரி திமுகவுக்கு விசிகாவும் திகாவும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள்ட்ட சரண்டராகி கிடந்தவர் தான். அதான் அவரே சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்டவர் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் ஜாக்கிரதையாக திரும்ப அவர்கள்ட்ட வந்து இருக்கணும். திரும்ப வந்து தாவேகா கூட்டணி தாவி திருப்பி திமுக கூட்டணி போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நான் தலைப்பே அதான் வைக்க போகிறேன். தாவேகா விட்டு வெளியேறி திரும்ப திமுக கூட்டணி மீண்டும் இணைந்தார், அப்படி தான் வந்து போடுறோம். ஏன்னா இவர் பேச்சு அப்படி தானங்க இருக்குது. நான் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தேன், உங்களுக்கு வந்து 20 வருஷம் 30 வருஷம் இருந்தேனே, எங்கள் ஏன் வடையூர்பா வேறு கட்சியில் போய் சேருன்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறதும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், ஒருவேளை இவர் சோபா வாங்கிட்டு போயிட்டார், அதனால் அவர் போயிட்டாருங்கிற மாதிரி இருந்தால் கூட ஒருவேளை இவர் திருப்பி திமுக கூட்டணிக்கு அச்சாரம் போடுறாரோ. ஏன்னா இவர் தான் 2009 காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு இலங்கையில். 2009 மே 13 நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்து பதவி ஏற்குது காங்கிரஸ். இங்கே தமிழ்நாட்டில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் 3 பேர் தாங்க கூட்டணி. இதை சொல்லிக்கிட்டே இருங்க, அடுத்த தலைமுறை சொல்லுங்கள். 3 பேர் தான் கூட்டணி. 27 இடம் அன்னைக்கு கருணாநிதி தலைமையிலான விசிகா கூட்டணி வந்து ஜெயிச்சு ஆதரவு காங்கிரஸ் கொடுக்கணும்னா காங்கிரஸ் 2009 ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. புரியுதுங்களா? சீமானெலாம் ஏன் சொல்கிறாரு, நீங்கள் 27 பேர் இருந்தீங்கல்ல, வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியது தானே. கருணாநிதியோட ஏன் காரணங்கிறாருன்னா இதான், 27 பேர் இருக்கிறாங்க எம்பி, நீங்கள் வந்து வாபஸ் பண்ணிட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி வந்து இருக்காது, அப்போ திருப்பி தேர்தல் வரும், அப்போ அந்த போர் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கருணாநிதி என்ன பண்ணார், அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இங்கே போடுறவங்கள பூரா வந்து ஒடுக்குனார். சீமானனை திருப்பி போய் ஜெயிலில் போட்டார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் திருமாவளவன் என்ன பண்ணார், அப்போ அந்த கூட்டணியில் தான் இருக்கிறேன். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, திருமாவளவன் கருணாநிதியோட தான் காரணம் சொல்லி சீமான் போன்றவன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கூட நான் கூட நின்னேன். அப்படி நின்ன நான் எதிரி சீமான் இப்போ உங்களுக்கு வந்து நண்பனாக போயிட்டார், கொஞ்சம் குழவைகிறார். அதான் அவர் வந்து இப்படி கேட்குறாரு. புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு, திருப்பி திமுக கூட்டணி போக போகிறார். ஸ்டாலின் அவர் பக்கத்தில் சீமான் அண்ணன் வந்து அதாவது ஒரு நிகழ்ச்சியில் சந்திச்சிட்டார். அப்படிங்கிற உடனே திருமாவுக்கு வந்து வேறு மாதிரியான சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஒரு மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கார். அப்போ இதுக்கு என்ன வைத்தியம் அப்படின்னா, நீங்கள் அமித்ஷாவை ஃபோனில் பேசுனா அது கொள்கை, அது வந்து ஒரு இதுன்னா, பொது நிகழ்வில் சந்திக்கிறது ஒரு மேட்ரே இல்லை. ஏன் நாளைக்கு திருமாவளவனை கூட பொது நிகழ்வில் சீமானை சந்திப்பார். ஏதே விஜய் அவர்களே கூட வந்து வீட்டுக்கு போனார், அதனால் சீமானை என்ன எதுக்காமல் இருக்காரா? ராஜ் மோகன் வந்து சீமானுக்கு அவ்வளோ நெருங்கின பழக்கம், அதுக்காக சீமானை என்ன எதுக்காமல் இருந்தாரா? அரசியல் வேறு, கொள்கை வேறு, தனி மனித நட்பு வேறுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் திருமாவுக்கு மட்டும் தெரியாது. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ப்ரொடக்ட்டு, ஆர்எஸ்எஸ் பிள்ளையும் பாரு, இப்போ திமுக காரும் பாரு. ஏன்னா அவர் இருக்கிற இடம் மாறிட்டார், அதனால அவர் இருக்கிற இடத்த அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எதிர்த்தோடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.